உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று வரவிருக்கும் முக்கிய வழக்குகள் குறித்து செய்தியாளர் சுப்பையா தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கியமான வழக்கு குறித்து பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது கள்ளக்குறிச்சி தொடர்பான வழக்கு. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கறிஞர் ஐஎஸ் இன்பதுரை, அதேபோன்று பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ், பாமக வழக்கறிஞர் கே பாலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பில் தலைமைச் செயலாளர் பதில் தாக்கல் செய்துவிட்டார். கடந்த முறை இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இவர்களுடைய அதாவது அதிமுக தரப்பில் ஐஎஸ் இன்பதுரை தரப்பிலும் அதேபோன்று பாமக தரப்பில் கே பாலு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்றைய விசாரணையின் போது பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் பதிலளிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையில் நீண்ட காலமாக மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்று கூறி வழக்கறிஞர் தமிழ்மணி அளித்த நேர்காணலை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பு நடைபெற்று வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கில் நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அந்த குழுவானது கள்ளக்குறிச்சியில் உள்ள அந்த கல்வராயன் பகுதி மலைக்கு சென்று ஆய்வு செய்துள்ளனர். அந்த அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து அங்கு நடைபெறக்கூடிய அந்த வன்முறை தொடர்பாக தமிழகத்தில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தது. இது குறித்து காவல்துறை தரப்பில் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதால் காவல்துறை தரப்பில் இன்று விளக்கம் அளிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.